வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். மதமும் சமயமும் என்ற பொருள் பற்றி கடைசியாக சில விளக்கம் கூற இருக்கிறேன். பிரம்மஞானிகளாக இருக்கக்கூடிய நீங்கள் அனைவருமே வாழ்க்கை நெறியறிந்த, வாழ்க்கையில் மற்றவர்களை நெறிப்படுத்த தகுதியுள்ள தலைவர்கள். அதை மறக்க வேண்டாம். ஆதி காலத்திலிருந்து என்ற வரையில் 3 வகையில் தலைமை ஏற்பட்டு உலகம் நடந்துட்டு வருது. ஒன்று மதத் தலைவர்கள், இன்னொன்று அரசியல் தலைவர்கள், மூன்றாவது பொருளாதாரம், இந்த பொருள்துறை தலைவர்கள். இந்த 3 பேர் தான் உலகத்தை நடத்திட்டு வந்தாங்க. அதில் எங்கே தவறிச்சோ, இந்த தலைவர்கள் செய்த நன்மைகள் ஓரளவில் இருந்த போதிலும் கூட இந்த தலைவர்கள் பிரம்மஞானத்தை போன்ற ஒரு உண்மை கல்வி இல்லாதனால அவர்கள் இழைத்த தீங்குகளின் தொகுப்புத்தான் இன்று உலக சரித்திரம். எப்படி மனிதன் உயர்ந்திருக்கிறான் என்பதை சரித்திரமாக சொல்லலை. அவ்வளவு உயர்ந்த லட்சியம் உடைய, அமைப்பு உடைய, ஆற்றலுடைய மனித குலம் எவ்வாறு தாழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த பேராசையினால, அதிகாரத்தினால, பொருள் பற்றால, புலனின்பத்தால என்றதான் கூறுவது சரித்திரம். இந்த சரித்திரத்தை மாற்றி அமைக்கணும். ஏன்னா இறைநிலையானது என்ன? பேராற்றல், பேரறிவு. எல்லா நுட்பத்தோடும் அந்தந்த இடத்துல அந்தந்த பொருளை இயங்குவதற்கு அது ஊடுருவி இயக்கிக் கொண்டே இருக்கிறது, நம்மையும் கூட. அதனுடைய முடிவான ஒரு பலன்தான் நாம் இறைநிலையை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்றோம். உணர்ந்து கொண்ட பிறகு அதை தவற விட்டுடக்கூடாது. ரோஜா செடி சாக்கடை காலில் உற்பத்தி ஆகலாம், அது மலர்ந்து. ஆனால் அந்த மலர்ந்த புஷ்பம் சாக்கடையில் விழாத இருக்கணும். ஏழே சாக்கடை ரோஜா செடி வந்துடுது, மேலே பூ இருக்குது, அதனால ஒரு தவறு இல்லை. அதுபோல நாம் எந்தெந்த இடத்துலையும் உற்பத்தி ஆகி வந்திருக்கலாம். ஆனால் இந்த பூத்த பூ பிரம்மஞானியாக மலர்ந்த புஷ்பம் மறுபடியும் அந்த களங்கத்தில் விழக்கூடாது. இன்றிலிருந்து ஒரு வாரம் ஒரு பயிற்சி செய்யுங்க. ரொம்ப சிரமம் இல்லை ஒன்றும். நான் எந்த பயிற்சி கொடுத்தாலும் சிரமம் வைக்கிறதில்லை. ஏன்னா பிறர் சிரமப்படுத்துவதே பாவம்னு சொல்லிட்டு இருக்கிறேன் இல்லையா? அதனால அந்த பாவத்தை நான் செய்யலாமா? எந்த பொருளை பார்த்தாலும் நீங்க பிரம்மஞானிகள், எந்த பொருளை பார்த்தாலும் அதுல இறைநிலையை காணணும். ஐயோ, எப்படி அது இலையா இருக்குது, பூவா இருக்குது, காயா இருக்குது, பிரம்மத்தை எப்படி பார்க்கறது? இப்படி எடுத்துங்கள். மரம் எதனாலாகியது? அணுக்களின் கூட்டு. கல் எதனாலாகியது? அணுக்களின் கூட்டு. அதுபோல எந்த பொருளை எடுத்தாலும் நீங்க பார்க்கிற எந்த தோற்றமாக இருந்தாலும் அணுக்களின் கூட்டு என்று முதல் கணக்குக்கு கொண்டு வந்துருங்க. அணுக்கள் என்பது என்ன? இறைநிலையின் நுண்பகுதி. இறைவன் என்றால் என்ன? வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் மூன்று ஒன்றிணைந்த இறைநிலையே பெருவழியே தெய்வமா. அதுவேதான் இங்கே அணுவாக இருக்கிறது.
இறைநிலையே அணுவாகவும் அணுக்கள் கூட்டிலே இந்த தோற்றமாகவும் இருக்கிறது. சிரமமா இருந்தா பாருங்க. இதுவரைக்கும் நீங்க படித்த பாடம், உணர்ந்து கொண்ட ஒரு கருத்து எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல ஒரு சிறிய கருத்துல அடக்கி கொள்ளலாம். அப்படி பார்க்கறதுல ஒன்றும் முடியாது இல்லையே. நமது பாரதியார் பின்னால வந்த ஒரு மகான், அவர் என்ன சொல்றாருன்னா, இல்ல காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டமும் சொல்றார். காக்கையும் குருவியும் எங்கள் ஜாதின்றார, அது அழுத்தினா கீழ்னா வலிக்கும். அதுக்கும் இன்ப துன்ப உணர்வு உண்டு, எனக்கும் இன்ப துன்ப உணர்வு உண்டு. உயிர்கள் என்ற இனத்தில காக்கை குருவி நான் எல்லாம் ஒண்ணுதான். ஆனா உருவத்துல கடல் மலை எது எடுத்தாலும் அணுக்களுடைய கூட்டம், நானும் அணுக்களுடைய கூட்டம் தான். அதுல நாங்க எல்லாரும் ஒண்ணுதான். அதுல அந்த வார்த்தையில உங்களுக்கு புரியலன்னாலும் நம்முடைய பிரம்ம ஞானத்துல அது புரியாது இருக்காதே. இறைநிலையின் தன்னழுத்த சூழல் ஆற்றலால மடிப்பு விழுந்து விண்ணாச்சி என்பது அப்படியே படிஞ்சு போச்சு. அந்த காட்சியே நமக்கு பரிணாமத்தில் அந்த காட்சியே நல்ல பதிவாயிருக்கு. அதை வச்சுக்கிட்டு பார்க்கிற போது எந்த பொருளையும் அணுவை பார்க்க முடியாது, எந்த அணுவிலையும் இறைவனை பார்க்க முடியாது. இப்படி பழகுனா இப்போ உங்க குடும்பத்துக்குள்ளாக ஒரு குழந்தைய பாருங்க, அல்லது உங்க கணவன் மனைவி என்ற உறவுல பார்ட்னரை பாருங்க. சாதாரணமா மனிதன் என்ற நிலையில இருந்தாலும் ஒவ்வொரு செல்லும் எவ்வளவு பேராற்றல் பெற்றதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஒரு ரோமம் எடுத்து கிள்ளிடுங்க பாருங்க. இது போல யாராயிலும் செய்ய முடியுமா? எப்படி இது நடக்குது? இருக்கிற இயக்கமெல்லாம் அவனுடைய இயக்கம்தான். அதாவது வெண் என்ற நிலையில சுழற்சியினால தள்ளும் சக்தியும், அதுக்கு அப்பாலாக இருக்கும் ஆற்றலாக உள்ள இறைநிலையும் சேர்ந்து எந்த பொருளையும் உற்பத்தி இயக்கம் முடிவு கொண்டு வந்துட்டு இருக்கு. நான் வேறா இல்ல அவர் வேறா, நீங்க யாரையோ பார்க்கறீங்க. உடல்ல உள்ள ஒவ்வொரு செல்லும் ஒவ்வொரு பொருளும் எவ்வளவு அற்புதமாக ஆக்கப்பட்டு காக்கப்பட்டு வருது. நானா செய்தது அல்லது அவரா செய்தாரு? இல்லை. எந்த இறைநிலை பேராற்றல் பேரறிவு என்ற வளம் மூன்றும் உடையதோ அதுவேதான். ஒரு இன்னைக்கு சவரம் பண்ணிடுறீங்க, இன்னும் 3 நாளைக்குள்ள குறை வந்துட்டு யார் செய்தது? ரொம்ப அதிகமா போக வேண்டாம். அந்த மாதிரி ஒவ்வொரு நடத்தியிலையும் இறைவனை பார்க்கலான்ற நான். நீங்க செய்துட்டே வாங்க, யார் யாரை செய்தது, இந்த வேலை யார் செய்தது, இந்த வேலை யார் செய்ததுன்னு கடைசியில இறைவன் தான் அங்க நிற்கும். ஒரு கடியாரத்தை பார்த்து ஆஹா அருமையாக டைம் காண்பிக்கும். யார் செய்தது? கடியார கடைக்காரன் செய்யலாம். அவனை போய் கேட்டு பாருங்க, நான் தான் செய்வேங்க. எதை கொண்டு செய்த? என்னென்ன உலோகங்கள், என்ன மிஷினு அப்படி வச்சு. அந்த உலோகத்துல ஒரு குண்டுமணி நீ செய்தியாப்பான்னு கேட்டு பாருங்க. இப்போ உலோகங்கள்ல இரும்பு முதல் கொண்டு நீங்க தங்கம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாம் ஒண்ணுதான், அணுக்களுடைய கூட்டு தான். அது சொல்லுவாங்களே இல்லையா, ஓடும் செம்பொன்னும் ஒக்கவே நோக்குவார். அதாவது ஒரே மாதிரியா தான் நோக்குவார்கள் சொன்னா சிலர் இப்படி பிரிச்சுப்பாங்க.
ஓட்டு செம்பொண்ணுக்கு பொண்ணுக்கு மதிப்பு கொடுக்கறது இல்லை, பொருள் மதிப்பு. அதை லட்சியம் பண்ணிடுறாங்க, அவங்க தான் மகான்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, ஓட்லையும் அணுதான் இருக்கிறது, பொண்ணுலையும் அணுக்கூப்பு தான் இருக்குது. ஓடும் செம்மொன்னும் ஒக்கவே நோக்குவார். இப்போ நான் சொன்ன முதல்ல, ஓடும் செம்மொன்னு மாத்திரம் இல்லை, மரம் கல் முள்ளு ஆறு எல்லாமே ஒக்கவே தான் நம்ம நோக்கிறோம். எல்லா அணுக்களுடைய கூட்டம் தான். அந்த முறையில் பார்க்கிற போது அணுவாக இருக்கிறதெல்லாம் அணுக்களுடைய கூட்டம் தான், உருவாக இருக்கிறதெல்லாம் அதுக்குள்ள இருக்கக்கூடிய தன்மையாக இருக்கிறதெல்லாம் யோகா. அந்த அணுவில் இருந்து அலையாக வந்த இறைநிலையினுடைய அலையே தான் காந்தமாகி அழுத்தம், ஒளி, ஒலி, சுவை, மனம் எல்லாம். நிறம்லாம் எப்படி வந்தது? எந்த நிறத்தை பார்த்தாலும் காந்தத்தினுடைய தன்மாற்றம், காந்தமும் இறைநிலையுடைய அலை. அப்ப எந்த பொருளையும் இறைவனை நாம் பார்க்கலாம். அப்போ அதை எந்த முறையில், எந்த அளவில் நாம் தொடர்பு கொள்ளணும் என்றதை பார்த்தா, ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு முறையில் தொடர்பு கொள்கிறோம். அதே போல உங்களுடைய கணவன் மனைவி எடுத்துக்கொள்ளுங்க. அவர்கள் உள்ள உடல் இறைவனால ஆக்கப்பட்டது. உள்ளம், மனம் ஆதியில இறைநிலையாக இருந்து அணுவாகி வந்த எல்லாவற்றையும் கடந்து, எத்தனையோ ஜீவராசிகளை கடந்து இப்போ இந்த உருவத்தில் மனிதனாக இருக்கிறது. அது என்னுடைய வேலையை முடிக்கிறது, என்னுடைய வினைகளை சமப்படுத்துறதுக்காக எனக்கு ஒரு துணை வேண்டும் உலகுக்கு. அதற்காக அதே இறையாற்றல், சூழ்ந்தழுத்தும் பேராற்றல் எங்கேயோ இருந்தவர்களை, எங்கேயோ பிறந்தவர்களை என்னோட சேர்த்து வச்சுக்கணும். இது யாருடைய வேலை? நாம சித்தையடி கண்டுபிடிச்சிட்டோம் சொல்ல முடியாது. ஏற்கனவே நமக்குள்ளாக ஒரு பதிவு, பல பதிவுகள் உள்ளன. அந்த பதிவுகளெல்லாம் தூய்மை செய்து இறைநிலை அடையணுமே. அங்க உள்ள பதிவுகள் தீர்ந்து தானே அடையணும். அப்போ எது பொருத்தமாக இருக்குமோ, ஐயா அப்படி பொருத்தமாக இருந்தா அடிக்கடி சண்டை வருதுங்களே, அந்த சண்டை தான் அங்க இருக்கக்கூடிய குழப்பத்தை துருவம் நீக்கக்கூடிய ஒரு சூளை. அந்த சூளையிலிருந்து நாம நின்று நிதானித்து வந்தா அதே பிறவியில அடைய வேண்டிய எல்லை அடைஞ்சிடும். அப்படி பார்க்கிற போது நீங்க ஒரு 10 நாளைக்கு, ஒரு 7 நாளைக்கு நான் சொல்ற மாதிரி எந்த பொருளையும் இறைவனை பார்க்க ஆரம்பிச்சுங்க. நான் தான் செய்தது தானே இந்த துணி இல்லை, நீங்க வாங்கினீங்க அந்த துணியை செய்தவனை போய் கேளுங்க. நான் பஞ்சு கொண்டு வந்து தானே முறுக்கி செய்தேன்னு. அப்புறம் பஞ்சு விளைவிச்சனை போய் கேளுங்க, நிலத்துல இருந்து வித்து போட்டு தான் வந்தது. விதை யார் கொடுத்தது? விதையிலே எப்படி அந்த பஞ்சு வந்தது? எல்லாம் இறையாற்றலுடைய தன்மை. விதையில அந்த பஞ்சு, தாய் பஞ்சு மரத்தினுடைய தன்மையெல்லாம் அடங்கி இருக்குது காந்தாலையில. அது தானா காலத்தால வந்து. அப்படி பார்த்தா எந்த பொருளை பார்த்தாலும் இறைநிலையே தான் அடித்தளமாக இருக்கும். இந்த குழந்தை பாடல்ல கூட புஷ்ப பாடல் ஒன்று வருதே, மலரே மலரே, ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறுசொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. ஏதோ ஒரு சாதாரண குழந்தை பாடல் மாதிரியாக இருந்தாலும் நாம் ஏதோ தவறிட்டோம்னு வச்சுங்க. சிலர் பிரம்மஞானம் பெறுவதற்கு இறைவனே தான் எல்லாமாக இருக்கிறான் என்ற உணர்வு தான் முடிவாக பெற வேண்டியது. அது பெறதுக்கு தவறிட்டாலும் அங்கே ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தையாயில் இந்த பாட்டை பாடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எவ்வொருவரினும் பரம் முதலாய்
ஒவ்வொரு பொருளும் பரம் முதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை. பரத்துல இருந்து அணுவாகி அணுக்கள் கூடி இந்த மாதிரி காட்சியாக இருக்கிறது. வந்த கதை பரிணாமம். இதுவே தான் நீயும் என்று சொல்றது அந்த கதை. நண்பர்களே, நம்ம அறிவில் எத்தனையோ புதையல் இருக்கிறது. அத்தனை புதையலையும் விட்டு அருகுணத்தின் மூலமாக நாம் செயல்படுற போது எல்லாம் மறந்து போறது இல்லாத மேலும் மேலும் வினைகளை கூட்டிக் கொள்றோம். அந்த வினைகள் உடல்ல நோயாகவும் மனதிலே களங்கமாகும். சினத்தை பற்றி சொல்ற போது நான் விளக்குவது வள்ளுவர் குரல்ல எடுத்து ஒரே ஒரு கருத்து சொல்லுவேன். சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்புனையை சுடும். சினம் என்பது சேர்ந்தவரை கொல்லும். யாருகிட்ட அது அடங்கி இருக்கிறதோ அவர்களை அழித்துவிடும். இனமெனும் ஏமப்புனையை சுடும். உறவாக இருக்கக்கூடிய ஏமம்னா அதிகமாக நம்ம இதில் வார்த்தைகள் இல்லை இருந்தாலும் ஏமம்னா பொண்ணுக்கு பேர். ஏமமாற்றம்னுட்டு இந்த உலோகங்களை கொஞ்சம் பொண்ணு மாதிரியே செய்து கடையில் விற்று சாப்பிடுவாங்க. அதுக்கு ஏமமாற்றம்ன்றது ஏமாற்றம். ஏமாற்றம்னா வேற என்னமோன்னு நினைக்காதீங்க. பொண்ணுன்னு வெறும் மெட்டலை அதை பாலிஷ் பண்ணி கொடுத்துட்டு அதைய பணம் வாங்கிட்டான் பாருங்க, அவன் ஏமாந்துடுறான். அதான் ஏமாற்றம். அதான் ஏமாற்றம் என்றால் ஒன்றை நம்பி இன்னொன்றை உண்மையை விட்டுடுறது. அந்த ஏமாற்றம் இல்லாத அந்த ஏமத்தை போல பொன்னை போல உள்ளது நமது உறவு என்று சொல்றார். உறவு என்றது சமயத்துக்கு அவர்களாண்ட உள்ளதெல்லாம் கொடுத்து உதவுவாங்க இல்லையா, அதான உறவு. அந்த உறவையும் நட்பையும் குலைத்து விடும் சினம். ஒன்று தன்னையும் அழித்து விடும், தனக்குள்ள உறவினர்களையும் ஏமம் போன்ற பொன் போன்ற தூய்மையான உறவையும் அழித்துவிடும் என்று சொன்னா தானும் கெட்டு பிறரையும் கெடுத்து எங்க வாழறது? அதனால எல்லாவற்றையும் விட அந்த 6 குணங்களும் தலைமையாக இருப்பது சினம்தான். கோபமே பாபங்களுக்கெல்லாம் தாய் தந்தை என்று ஒரு சதகத்தில் நான் படிச்சிருக்கேன். கோபமே பாபங்களுக்கெல்லாம் தாய் தந்தை. நண்பர்களே, இவ்வளவு பேருக்கும் உலகத்துல சினத்தினுடைய கேடு தெரியாதவங்க யாராலும் இருக்காங்களான்னா இல்லை, எல்லாம் அனுபவிச்சுதான் இருக்காங்க. அதை விளக்கி சொல்லி கேட்டு இருக்காங்க, அதை முறிக்க முடியல, சினத்தை தவிர்க்க முடியல. எவ்வளவோ பேர் ஐயோ நான் இனிமேல் சினம் கொள்ளக்கூடாது நினைக்கிறாங்க, முடியல. ஆனால் நீங்களெல்லாம் இந்த பயிற்சி, அதுக்கு முறையான பயிற்சி செய்த போது அந்த பயிற்சியின் மூலமாக சினத்தை தவிர்க்க முடிகிறது. இது வேற எந்த, இப்போ மனம் எப்படியாக மாறுகிறதுன்னு பாருங்க. ஒரு பொருளை பார்த்தா பெருசா இருந்தா தெரியுது, சின்னதா இருந்தா தெரியல. அதுக்கப்புறம் இந்த பூத கண்ணாடின்னு சொல்லுவாங்களா, செறிவூட்டப்பட்ட கண்ணாடிகள், அதை கொடுத்து பார்த்தா தெரியும். எப்படி தெரியுதுன்னா, அந்த கண்ணாடி சாதாரண கண்ணாடி தான். அப்படி வச்சு பார்த்தோம்னா கீழே சூரியன்ல ஒரு துணியோ அல்லது காகிதமோ கீழே வச்சா பத்திக்கும். சாதாரண கண்ணாடியில் பத்தாது. பூத கண்ணாடி, செறிவூட்டப்பட்ட கண்ணாடியாக இருந்தால் எரிய ஆரம்பிக்கும். எப்படி வந்தது அது? கண்ணாடிக்கு செறிவூட்டப்பட்ட போது அந்த சூரியனுடைய சக்தியை அவ்வளவு பல மடங்கு வாங்கி இங்கே கொடுக்கறது இதுக்குள்ளாக.
அதே போல தவம் என்று சொல்ற போது புலன்கள் மூலமாக செலவாகும் நம்முடைய ஜீவகாந்த சக்தியை தன்மேலேயே செலுத்தி செறிவூட்டுறோம். அதுதான் தவம். அப்படி செறிவூட்ட ஃப்ரீக்குவன்சி அந்த சுழற்சியால, அதாவது எண்ணிக்கையில குறையுது. அப்போ குறைய 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 நெருங்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு அலை சுழல் விரைவு அதிகமா இருக்குதோ விலகுது. எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ நெருங்குது. எங்க இறைநிலையோடு நெருங்குது. அப்படி நெருங்க தன்னுடைய மனோசக்தி அந்த அளவுல வீரியம் பெறுது. அதனால்தான் தவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த செறிவூட்டப்பட்ட கண்ணாடியை போல சக்தி தானாகவே வரும். சாதாரண மனிதன் ஒரு சாபம் கொடுக்குறான் அல்லது வாழ்த்துறான், அதற்கு இது தவத்தில் இருக்கக்கூடியவர்கள் வாழ்த்துவதற்கு வித்தியாசம் இருக்கிறது. அதே போல இன்னும் பிரம்மஞானிகளாக இருக்கிறவங்க யாரே எட்டி பார்த்து அந்த பொருளை தெரிஞ்சுக்கிறது இல்லை. அவனேதான் இவனாக இருக்கிறான் என்று தெளிவாக தெரிந்தவர்கள் இறைநிலையே அணுவாகி அப்படியாகி இப்படியாகி உருவத்தில் உடலாகியும் அதே உள்ள இருக்கக்கூடிய அந்த அலை காந்தமாகி அழுத்தம் ஒளி ஒலி சுழி மனம் என்ற கடைசியில மனமாகி மனமாகவும் உடலாகவும் இருக்கக்கூடியது ஒரே பொருள்தான். அந்த பொருள் தான் நான். இதைதான் நான் வேதங்கள் சொல்லி தன்னுடைய சாரம் என்று சொல்லி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கெல்லாம் தெரியும்னு நினைக்கிறதில்ல, இருந்தாலும் நான் நினைவுபடுத்துறேன். தத்துவமசி, தத்துன்னா அது தத்துவம், அதுதான் நீயாக இருக்கிறாய். அப்படி சொல்றதை விட அதுதான் நீயாக இருக்கிறாய். அதுன்னா எது? முடிவான பொருளாக உள்ள இறைநிலையே தான் நீயாக இருக்கிறாய். தத்துவம் அசி. அப்ப நீயாக இருக்கிறாய்னா மேலோட பார்த்து சொல்றது அது போராது. அகம் பிரம்மாஸ்மி, உள்ளமாக ஆன்மாவாக இருப்பவனும் இறைவனேதான் என்றது இரண்டாவது. அகம் பிரம்மாஸ்மி. மூன்றாவது, இப்போ நீ எத்தனையோ பிறவி எடுத்து இப்போ வந்துட்ட நினச்சிக்கலாம். இந்த ஆன்மாதான் அவனாக இருக்கிறதுன்னு நினச்சிக்க வேண்டாம். ஆன்மா பல பிறவிகளை தாண்டி வந்துட்டேன். அயம் ஆத்மம் பிரம்மம். இப்பொழுது இருக்கக்கூடிய ஆன்மா நிலையும் பிரம்மமே தான். அயம் ஆத்மம் பிரம்மம். கடைசியாக பிரஜானம் பிரம்மம். அவ்வப்போது சில கருத்துக்களும் எண்ணங்களும் உண்டாகுது பாரு, அது கூட பிரம்மம் தான். இதை விட என்ன வேணும்? இந்த 4 வார்த்தையை அந்த காலத்தில் சொல்லி கொடுக்கறதுன்னா பல சடங்குகளை வச்சு அதுக்கு முன்னே என்னென்னமோ செய்திருக்கணும். அதன் பிறகு துணியெல்லாம் போட்டுட்டு காதில் போய் சொல்லுவாங்க. இப்போ நேரடியாக நீங்க அந்த ஸ்லோகத்தை மாத்திரம் இல்லாத அந்த ஸ்லோகத்தில் உங்க உட்கருத்தே உணர்ந்து அதுவாகவே நிற்கிற போது இது எவ்வளவு செறிவூட்டப்பட்ட மனமா இருக்கு பாருங்கள். இந்த மனதை கீழ்த்தரமாக போக விடக்கூடாது. அதாவது சினத்தினாலேயோ அல்லது 6 குணங்கள்ல ஒன்றாலேயோ, 6 குணங்கள்னா வேற வேற இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஒன்றே தான். சிதறிவிட்டால் அதுக்கு அந்த சிதறதுக்கு தகுந்தவாறு பேராசை. பேராசை என்றால தன்முனைப்புல முதல் கட்டம் எடுக்கக்கூடியது பேராசை. அந்த பேராசை நிறைவு பெறன்னு சொன்னா, தடை இருக்குதுன்னு சொன்னா அந்த தடை நீக்கணுன்ற ஒரு வேகம் வருது பாருங்க, அதுதான் சினம். எனக்கு அந்த பேராசை படி எனக்கே வேணும், அதுவும் வேணும், எதுவும் வேணும், இன்னொருத்தர் கொடுக்க மாட்டேன் என்ற கடும்பற்று வருது பாருங்க, அது எது?
அது அதில் அதனுடைய பிரிவு தான். அதன் பிறகு பேராசை, சீனம், கடும்பற்று, உயர்வாழ் மனப்பான்மை. அவனுக்கு அவ்வளோ சொத்து இருக்குது, அவ்வளோ உயர்வாக இருக்கணும், நான் என்ன. ரெண்டு பேரும் விந்துநாதம் என்ற ஒரு கழிவு பொருள்லேருந்து உற்பத்தி ஆனவங்க தான். வேற ஏதாயிலும் தனிப்பொருள் வச்சு எந்த ஜீவனாயிலும் உற்பத்தி ஆகிருந்தா உலகத்தில்? தகப்பனிட ஒரு கழிவை தாயார் ஏற்று தன் கழிவை அதனுடனே சேர்த்து மிக புனிதம் எனும் இந்த உடலை ஈன்றாள். மீண்டும் அவள் உடல் கழிவை பாலாயுண்டோம். சுகப்பிணைப்பின் அடையாளமான இந்த சுக்கில ஸ்ரோடிதம் சேர்ந்து உருவாய் வந்த முகப்பினையே உடல் வளர்ச்சி பெற்ற பின்னர் முன்னினைவாய் நாடுவதே மோகமாகும். எல்லாம் முன்னினைவுதான். அந்த அளவில் நம்ம பற்றி உண்மையை உணர்ந்து கொண்டால் இறைநிலையுடைய ஆற்றல் தான் பரிணாமம். அந்த பரிணாமத்தில் எந்தெந்த நிலையில் இருக்கோ அதுக்கு தக்கவாறு இயல்பூக்கம் அறிவு இயங்குது. பேராற்றலாத அறிவு எந்த செயல் செய்தாலும் அதுக்கு தகுந்த விளைவு உண்டாகுது. இவ்வளவுதான் தத்துவம். பரிணாமம், இயல்பூக்கம், கூர்தலறம். இதை நீங்க அப்படியே பிடித்து கொண்டு விடாத அதுவாகவே மாறணும்னு சொன்னா சிறிது நாள் பழக்கம். எல்லாம் ஒருவர் பார்க்கும்போது இது இறைவனுடைய உருவம் தான். இங்கே என்ன சிறப்பு இருக்குது, என்ன தேவை இருக்கிறது, நான் பெற வேண்டியது என்ன அல்லது நான் கொடுக்க வேண்டியது என்ன. உங்களாண்ட சர்ப்ளஸாக இருந்து அங்கே தேவையாக இருக்கணும்னா கொடுங்க, இல்லை அங்கே சர்ப்ளஸாக இருக்கிறதா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா தெரிஞ்சுக்கங்க. இப்படி ஒவ்வொரு பொருளிடத்திலையும் இருந்து நாம் ஒன்று பெறலாம் அல்லது ஒரு கொடுக்கலாம். அதை முறை அறிந்து செய்வதற்கு இந்த பிரம்ம ஞானம் உங்களுக்கு அறிவிலே ஊற்றாக எப்பொழுதும் இருக்கும். அதுவாகவே நீங்கள் இருக்கக்கூடியது பழக்கம்தான் தேவை. அதை பழகிக் கொள்ளுங்க. ஒரு வாரம் நான் சொன்ன மாதிரி, அதாவது சினந்தவர்த்தலுக்கு பழகிற பாருங்க, ஒரு வாரம் அகத்தாய் பயிற்சியில. அதே போல ஒரு வாரம் எந்த பொருளை பார்த்தாலும் அது விண்ணனுடைய கூட்டம், விண்ணோ இறைவனுடைய சிற்றுருவம். நாம் பார்க்கிறது இறைவனுடைய சிற்றுருவமான விண் கூட்டத்தை தான் நான் பார்க்கிறேன். ஏன்னா அதுல என்னென்ன அமைஞ்சிருக்குது பாருங்க. ஒரு இலை எடுத்தாலும் வெண்கூட்டமா இருந்தாலும் அதில் சுவை, மனம், நிறம், அதனுடைய குணங்கள், அதை சாப்பிட்டா என்ன ஆகும் என்ற குணங்கள் எல்லாமே அடங்கியிருக்குதே ஒரு சாதாரணமான இலையில கூட. இது எல்லாம் எப்படி வந்தது? உருவமாக இருக்கக்கூடியது விண்துகள்கள், அதில் குணமாக இருக்கக்கூடியது காந்த சக்தி. விண்துகளில் இருந்து வந்த இன்னொரு அலை, யோகானந்த அலை தான் காந்தமாக இருக்கிறது. அதனுடைய தன்மாற்றம் தான் நிறமா குணமா எல்லாம் வருது. ஆகவே இறைவனை தவிர்த்து வேறொன்று இல்லை. அது ஒரு முரட்டுத்தனமாக நம்ம வேணும். அது என்ன சொன்னாங்களே அந்த மாதிரி நம்பிட்டா, இன்னொருத்தர் ஒன்று சொன்னா இதை விட்டுட்டு அதை நம்புவாங்க. ஆனா உண்மையாகவே உணர்ந்து பார்க்கணும். தெரியல, ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ளுங்க. எவ்வளோ பேர் நீங்க கலந்து இப்போ அதே நிலையை அடைஞ்சிருக்கீங்க. வீட்டு விவகாரத்தை பத்தி எல்லாம் பேசணும் இல்லையோ? அதே போல இதையும் பேசிக்கொள்ளலாம். தோஷ போடுறீங்க, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் சுத்துங்களேன். வேற எதையாரும் நினைக்கிறத விட இதை நினைக்கலாம் இல்லையா? அப்படி பழகிக்கொண்டா எப்பொழுதுமே இறை நிலைதான். அந்த தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மம் பிரம்மம், பிரஜானம் பிரம்மம் என்ற 4 வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரே கருத்துருவமாக
உங்களை ஆக்கிக் கொள்ளுங்க. மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துற, நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். பிரம்மமேதான் என்ற அதுக்கு குறைவாக ஒன்று என்றதுக்கே இல்லை. அதுக்கு தகுந்தவாறு உங்களுக்கு மற்ற எண்ணங்கள், செயல்கள் எல்லாமே உருவாகின்றன. தேவையில்லாததை செய்யவே வேண்டாம். பிறருக்கு வருத்தம் உண்டாகிறது செய்யவே வேண்டாம். ஏன்னா ஒருத்தருக்கு வருத்தம் உண்டாகிறது என்று சொன்ன மனதுக்கு, மனமோ அடித்தளமான இறைநிலையில தான் அது அலை. அப்போ மனப்படுற துன்பம் இறைநிலையில் தான் தாக்கம். இறைநிலை அவர்கிட்ட இருக்கக்கூடிய இறைநிலை வேற, என்னிடம் இருக்கக்கூடிய இறைநிலை வேறையா? அங்க தாக்குறதா இங்க தாக்கும். அதனால செயல் விளைவு தத்துவத்தின் கீழ யாரும் எந்த நிமிஷத்திலையும் துன்பப்படுத்தாதவே இருக்கணும். துன்பம் வர்றதான்னு அந்த இடத்துல ஒதுங்கி கொள்ளணும் அல்லது ஒதுக்கி விடணும். துன்பப்படுத்தித்தான் வாழணும்ன்றது அவசியமே இல்லை. நம்ம பழக்கத்தினால அப்படி நினைப்போம். உண்மையை உணர்றதுன்னா கொஞ்ச நாள் 4-5 தடவை செய்து பாருங்க, விட்டு பாருங்க, ஒன்றும் இல்லை. அதான் சந்தோஷமா இருக்கும். வெறும் நான் பிரம்மஞானி என்று சொல்லிக் கொள்றதையோ பட்டம் போட்டுக்கிறது இல்லை. பிரம்மஞானியாகவே வாழணும், வாழ முடியும். அவ்வளவு ஆற்றல் இருக்கிறது, அவ்வளவு வசதி இருக்கிறது உலகத்துல. அதை வைத்துக்கொண்டு வாழலாம். ஒருவர் கேட்டாரு, நாங்கள் எங்கள் ஆஃபீஸில் லஞ்சம் வாங்குற பழக்கம் ஜாஸ்தியாக இருக்குது, அங்கே எனக்கும் பங்கு கொடுக்குறாங்க, நான் அதை வாங்கலைன்னா என்ன பண்ணுவேன்னு எங்களுக்கு தெரியல. அப்படி நீ வாங்காத இருக்கிறதோட மட்டும் இல்லை, நீங்கள் சொல்லு, இனிமே பங்கு போடுற போது என்னை விட்டுட்டு பங்கு போட்டுங்கய்யான்னு சொல்லிட்டு. நாக்கு வரணுமே. ஒரு தடவை 2 தடவை சொல்லி பழகிட்டா அந்த பழக்கம் நிலைக்கும். பழக்கம்தான் வேணும். நல்லது என்றதை பழகி கொள்வதுதான் மதம், வேற ஒன்றும் இல்லை. நலம் செய்வதற்கு இன்னதுதான் நலம் விளைக்கக்கூடியது என்று தெரிந்து கொண்டு, அல்லது தெரியாது போனா தெரிந்தவர்கள் சொல்ல அதை பழக்கத்தில் கொண்டு வந்து நடைமுறையில் வருவதுதான் மதம். வாழ்க்கை நெறி தானே உணர்ந்து அந்த நெறியை பின்பற்றி வாழக்கூடியதாக இருந்தால் அதற்கு ஞானம் என்று பேர். அறிவின் முழுமை பேரு அதுதான் ஞானம். அல்லது அறிவு குறையாக இருக்கிற போது நிறைந்தவர்கள் ஊட்ட, அதோட அவர்களை கொண்டே நாம் குறைவை நிறைவாக வைத்துக்கொண்டு வாழ்வதுதான் பக்தி, நம்பி வாழ்வது. இந்த பக்தியில ஒருத்தன் ஏமாத்துற அளவே காலத்தால இந்த பணத்தால எப்படியோ வந்தது. இனிமே அப்படி நீங்க ஏமாற வேண்டியது அவசியமே இல்லை. நானும் ஏமாற்ற மாட்டேன், நான் ஏமாறவும் மாட்டேன். ஏமாற்ற மாட்டேன்றது நல்லதுதான். ஆனா அதோட ஏமாறவும் மாட்டேன் என்றது அதை விட நல்லது. இந்த உலகத்துல பிரம்மஞானிகளாக இருக்கக்கூடியவர் நீங்கள், உங்களை எந்த நெருப்பும் தொடாது. அருகுண சீரமைப்புல உறுதியாக இருந்து விட்டால் மனம் செறிவூட்டப்பட்ட ஒரு கண்ணாடி போல இருக்கும். இந்த முழுமை பேற்றில் நீங்களும் உங்கள் குடும்பமும் உங்கள் தொழில்களும் உங்கள் பொருள்களும் மேலும் மேலும் பெருகி சிறப்பாக நீங்கள் வள்ளல் என்ற ஒரு நெறியில வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். இப்பொழுது மதங்கள்னா பக்தி நெறியில தான் மதங்கள் என்றெல்லாம் வந்தது. மனிதன் வாழ தொடங்கினா 2 பேர். ஒருத்தர் வந்தான்னு வச்சுங்க, ஒருத்தர் தான் உதயமானாங்க, அது ஆணோ பெண்ணோ அப்படி ஒன்றா இருக்கட்டும். மீண்டும்
அதே தாய், அதாவது தாய் தந்தை போல இருக்குமே இல்லையா, பேரண்டல், அவர்களோட தொடர்பு கொண்டு பெருகுது. ஒருத்தர் 2 பேர் பெரியாச்சு, ஒரு குடும்பம் ஒரு 10 பேர் ஆச்சு. எங்க வாழ்ந்திருப்பாங்க ஆதி காலத்துலன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. மனிதன் வாழறதுக்கு எந்த இடத்துல வாழ்ந்திருப்பான்? தண்ணீர் இல்லாத இடத்துல வாழ்ந்திருக்க முடியாது. அப்போ ஒரு ஆற்றோரம் அல்லது ஒரு ஓடை, அந்த இடத்துல தான் இருந்து வாழ்ந்திருப்பான். ஆனா மழை வந்தா வெள்ளம் வரும்னுட்டு அவனுக்கு தெரியறதுக்கு எவ்வளோ காலம் வந்தது. அப்படி மழை வந்து வெள்ளம் வரும்போது அடிச்சுக்கிட்டு போகுது. ஏதோ கிளைய கொம்ப பிடிச்சிக்கிட்டு அவங்க போறாங்க. அந்தந்த வேகத்துக்கு தகுந்தவாறு கொண்டு போய் எங்கெங்க விடுதோ அங்கங்க நிற்கிறான், அங்கேயே வாழ்க்கை தொடங்குறான். ஏன்னா வந்த ரோடுக்கு வழி இருக்குதா திரும்பி போகிறதுக்கு, அல்லது பேர் இருக்குதா, அல்லது வண்டி முதலீடு இருக்குதா? இல்லை. எந்த இடத்துல நின்னா அந்த இடத்துல அப்படியே வாழற போது. இப்படி பல இடங்கள்ல பெரிய வாழற போது அந்தந்த இடத்துல கிடைக்கக்கூடிய உணவு சீதோஷ்ண நிலை அதுக்கு தகுந்தவாறு வாழத் தொடங்குறான். அப்படியே பெருகுது குடும்பங்கள் வச்சுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மனிதன் ஒரு இடத்துல தான் தோன்றி இருக்க முடியும். ஆனா பெருகி விட்டது இந்த மாதிரி இயற்கை உட்பாதங்களால தான் பெருகி இப்போ உலகம் முழுக்க வாழும். அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்து வரான மனிதன் தொடர்ந்து அங்க என்ன செய்தானோ, எப்படி வாழ்க்கைய நடத்தினானோ அதே செயல் இன்னைக்கு பொருத்தமா இருக்குமா? முடியாது. அன்னைக்கு இருந்த உணவு பழக்கங்கள், அந்தந்த இடத்துல உள்ள சீதோஷ்ண நிலை, அதுக்கு தகுந்தவாறு வாழ்ந்தான். இன்றைக்கு இப்போ எவ்வளவோ வசதியாக இருக்கிறோம், இதில் அதெல்லாம் வாழணும். அப்போ இந்த காலத்துக்கு ஏற்றவாறு முக்கியம் என்ன? உடல் தேவையை ஒழுங்காக முடித்து கொள்ளணும். உணவு உடை வீடு வேண்டும். மனிதனுக்கு உணவு உடை வீடு வேண்டும். மற்றவர்கள் கருத்தழிய மொழியும் வேண்டும். இனியும் ஒருவர் ஒற்ற வயதடைந்தால் ஏற்றபடி வாழ்க்கைக்கோர் துணையும் வேண்டும். இது இல்லைன்னா வாழ முடியாது. இந்த வாழ்க்கையில அங்கங்க அவர்களுக்கு கிடைத்த செயல்களை செய்துட்டு வராங்க. அதுல சிந்தனை ஆற்றல் மிக்கவர்கள் வந்த காலத்துல இந்த செயலை இப்படி செய்தா நல்லா இருக்கும், இது செய்யறதுனால உங்களுக்கு விளைவு இப்படி கேடு வருது, துன்பம் வருது, இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னாங்க பாருங்க. அவர்களை ஒரு தலைவர்களாக ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொல்படி கேட்டாங்க. அப்போ அப்படியே செய்து செயல்களை ஒழுங்குபடுத்தி ஒரு முறை வகுத்து கொடுத்தாங்க பாருங்க. அது முதல்ல எழுத்து வடிவத்தில் வந்திருக்க முடியாது. அப்படி அந்த முறை வகுத்த தொகுப்பு இருக்குதே, அந்த தொகுப்பு தான் மத ஒழுக்கம். அந்த ஒழுக்கத்துல அந்த தொகுப்பு செய்தவரை மரியாதையாக நடத்துறாங்க ஜனங்க, அவன் தலைவன். அப்போ மதம் என்பது வாழ்க்கை நெறி என்றால் அந்த வாழ்க்கை நெறிய தொகுத்து கொடுத்தவன் பெயரால மதங்கள் இன்னார் பெயரால. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ மதங்கள் உள்ளன. கடவுள் பேர் ஏதாவது மதம் இருக்குதா? இல்லை. யார் அந்த மதத்தை தொகுத்தானோ தொகுப்பு செய்தவனுடைய பேரால தான் மதம். இன்னைக்கும் யார் யார் அதை தொகுப்பு செய்தாங்களோ அவங்க பேரால் தான் மதம். அந்த மதத்தினுடைய உட்கருத்து என்ன? இயற்கையை அறிந்து அதோட ஒத்துழைத்து முரணில்லாத வாழணும். ஸோ அது இயற்கை வழிபாடு, இறை வழிபாடு. உலக மக்கள் எந்த சமுதாயம் எந்த அளவில் இருந்தாலும் அவ்வளவு பேர் உற்பத்தி செய்கிற பொருளும் ஒவ்வொருத்தரும் நிறைவு வாழறாங்க. அதனால எல்லா மக்களுக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியும் ஒத்து வாழணும். இது அறநெறி, இறை உணர்வு அறநெறி. இரண்டை தவிர மதங்கள்ல வேற ஒன்றும் இல்லை.
அதை நான் தொகுத்திருக்கேன். உங்களுக்கு இப்போ சொல்லுங்க. தன்முனைப்பு மதத்தின் கடமை. தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம். பஞ்சமகா பாவம் தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல். தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல். வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல். மேலும் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. காக்கும் மதம் ஒன்றே. கடவுள் நெறி கொத்த மதம் களங்கமிலா ஒன்றாம். கடவுள் நெறி கொத்த மதம் களங்கமிலா ஒன்றாம். என்னருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய். அறிந்திருந்தால் சொல்வாய். இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். மதங்கள் என்றால் இவ்வளவுதான். தன்முனைப்பு, 6 குணம், பஞ்சமகா பாபம், தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல், வன்முறைகள், ஏழ்மை, பிறர் பொருள் கவர்தல், மேலும் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே கடவுள் நெறிக்கு ஒத்த மதம். அதுதான் இறை வழிபாடு, அறநெறி என்ற 2 சேர்ந்த மதம். இப்போ நாம் கணக்கு போட்டு பார்ப்போம். உலகத்தில் எந்த மதத்தில் உள்ளவர்கள், எந்த மதத்தை சேர்ந்தவர்கள், இத்தனையும் சுருக்கம் தானே, அதிகமாக நான் இங்கே சொல்லலை. மதங்களில் 1000 சொல்லப்பட்டிருக்கு. இந்த அளவில் கட்டுப்பட்டு ஒழுங்காக இருக்கக்கூடிய மதம் எதனா இருக்குதா? இன்னொரு தடவை சொல்கிறேன், சொல்லுமா. தன்முனைப்பு 6 குணம் பஞ்சமகா பாவம். தயவின்றி பிறருடைய சுதந்திரம் பறித்தல். வன்முறைகள் ஏழ்மை பிறர் பொருள் கவர்தல். மேலும் வாழ்வினிலே பெண்ணினத்தை வருந்த விடல் என்ற கண்மவினை நிகழாமல் காக்கும் மதம் ஒன்றே. கடவுள் நெறி கொத்த மதம் களங்கமிலா ஒன்றாம். என்னருமை நண்பா நீ அறிந்திருந்தால் சொல்வாய். இத்தகைய உயர் மதத்தை எல்லோரும் ஏற்போம். இத்தகைய மதம் தான் வேணும். அது இப்போ இல்லை. அதனால இவ்வளோ பேர் சேர்ந்து பிரம்மஞானம் பெற்றாய் போச்சு. நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு நெறி வேணும் இல்லையா? அந்த நெறியை நாம வகுத்து கொள்ள வேண்டியது காலம் வந்தாச்சு. அந்த காலத்துக்கு ஏற்ப மதத்தை இப்பொழுது உலக மக்கள் எல்லாருக்கும் ஒத்த முறையில் ஒரு மத சீர்திருத்த மதம் ஒன்று வேணும். அது உலக பொது அருள்நெறி சமயம் என்றதாக நம்ம மன்றத்தில் அதை வகுத்திருக்கோம். அந்த கவியப்பா இது இல்லை அது பிரம்மஞானம் என்ற நூலில் இந்த 2 கவி இருக்குது. 138 பக்கம். இத்தகைய உயர் சமய நெறிவகுத்து உள்ளேன். இது உலக பொதுவமருள் நெறி சமயமாகும். ஒத்ததிது உலகெங்கும் வாழ்மக்கட்கெல்லாம் ஒரே தெய்வம் சுத்த வெளி உயரருட்பேராற்றல். ஒரே தெய்வம் சுத்த வெளி உயரருட்பேராற்றல். சுத்த சன்மார்க்க நெறி ஒத்துதவி வாழும் தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். தூய காந்த தத்துவமே இதற்கு வேதமாகும். எத்தகைய உயிர்கட்கும் இன்ப நிலை காத்து, இன்ப நிலை காத்து இறையுணர்வில் இணைந்து அறம் ஆற்றி வாழும் பேரு. அதுதான் மனவளக்கலை, அதுதான் பிரம்மஞான சங்கம். ஆகவே அத்தகைய மதத்தை இப்பொழுது நாம் உற்பத்தி செய்துட்டோம். இந்த மதம் உலகெங்கு பரவணும். இதில் என்ன கட்டுப்பாடு, என்ன சங்கடம் இருக்குது? தீங்கு செய்ய வாழான்ற. ஏன் நாம் இன்னொருத்தருக்கு தீங்கு செய்தால் அவன் திருப்பி செய்கிறான். அப்படியே தீமையே வளரும். அதனால் தீமை செய்யாத இருக்கணும். இந்த தான் தனது என்ற 2 எண்ணங்களிலிருந்து வந்ததான் 6 குணங்கள்.
6 குணங்கள் வயப்பட்டு மனிதன் செயல் செய்யும் போது பஞ்சமகா பாவங்கள், அந்த 5 வகையான பாவங்கள் செய்கிற போது எல்லாமே துன்பமயமானத்தான். இவ்வளவுதான் சுருக்கமாக மதங்களுக்குள்ள எல்லா கருத்துகளையும் அடக்கியது அந்த 2 கவியில் இருந்து. அந்த கவியை வரப்படுத்தி கொள்ளுங்க. இப்போ மீண்டும் ஒரு முறை, நீங்களெல்லாம் பிரம்மஞானம் பெற்றவர்கள். பிரம்மஞானத்தில் என்ன அவசியம்? இறைநிலை உணர்வு எப்பொழுதும் அயராது இருக்கணும். ஒரு அன்பர் சொல்றார், ஒரு மகான், இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று. அந்த இமைக்கிற நேரம் கூட அதை மறவாது இருக்கணும்னு சொன்னால் ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இதையே திருப்பி நான் இப்போ சொல்கிறேன். வற்றாயிருப்புன்னா என்ன தெரியுமா? பூரணம்னு பேர். சான்ஸ்கிரிட்ல பூரணம் என்ற வார்த்தை, தமிழில் பூரணம்னு இல்லை. அதை இல்லாத வார்த்தைக்கு நான் அதுக்கு அர்த்தத்தோடு ஒரு வார்த்தையை போட்டேன். அது வற்றாயிருப்பு. எவ்வளவு எடுத்தாலும் குறையாது. வற்றாயிருப்பு. அதை இன்னொரு வகையில் கூட சொல்லுவாங்க அந்த பூரணம்ன்றவங்க. க்ஷயம். க்ஷயம்னா குறைந்து போகிறது. போட்டுட்டா அதுக்கு நேரடியானது. க்ஷயம், குறையாதது. அதான் வற்றாயிருப்பு, அதான் பூரணம். வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் 3 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம். இது போதுமே. தெய்வம்னா எங்க போய் தேட வேண்டியது அவசியம் இல்லை. இந்த தெய்வத்துக்கு குடலும் இல்லை, உடலும் இல்லை. வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, வளம் 3 ஒன்றிணைந்த பெருவழியே தெய்வமாம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு தேவையே இல்லை எதுவும். அங்கிருந்து வர்றது எல்லாரும் அனுபவிக்கிறோம். நான் கோயிலுக்கு போனால் அதை கொடு இது கொடுன்னு கேட்குறேன் கடவுளை. உண்மையிலேயே பிரபஞ்சத்தில் ஒரு பாப்பர் ஒன்று இருக்கிறான்னு சொன்னால் கடவுள் தான். ஒன்றும் இல்லாதவன். வந்ததெல்லாம் இருக்கிறதெல்லாம் வாழும் ஜீவன்களுக்கு தான் போகுதே தவிர அவனுக்குன்னு ஒன்று வச்சுக்கிறதும் இல்லை, தேவையும் இல்லை. அதாவது தேவையே இல்லைன்னா அதை நான் கண்டுபிடிச்சது உடலும் இல்லை, குடலும் இல்லை. குடல் இருந்தால் தான் தேவை இருக்கும், உடல் இருந்தால் தான் துன்பம் இருக்கும், இன்ப துன்பம் இருக்கும். உடலும் இல்லை, குடலும் இல்லை. அப்படியான கடவுள் தான் நமக்கு வேணும். மற்ற கடவுளை எடுத்தீங்கன்னா நம்ம பாப்பராக்கிடும். ஆகவே இந்த அறிவோடு நீங்கள் ஒவ்வொரு செயலையும் செய்கிற போது பிரம்மஞானியர்களாகவே வாழலாம், இறைநிலையாக வாழலாம். இறைநிலையில் என்னென்ன ஆற்றல் இருக்கோ அந்த ஆற்றல் அத்தனையும் பயன்படும் என்று கூறி அதை இந்த இறைநிலையை உணர்ந்த பெரியார்கள் முதல்ல ஒருவர் அதை பரிமாற்றம் செய்த போது இறைநிலையானது உருவமற்றது என்று சொன்னாங்க. அதில் உடனே அது எப்படி அது இருக்கும்? உருவமற்றது உருவமற்ற உருவம் எப்படி இருக்கும்? அது மௌன உருவம்னு சொன்னாங்களே. சரி, அதுக்காக இவன் சிலை வணக்கம் செய்யக்கூடிய பக்தி மார்க்கத்தில் உள்ளவர்கள் உருவம் இல்லாத உருவம் ஒன்று செய்யணும்னு சொன்னால் சிவலிங்கம், லிங்கம். அது உருவம் இல்லாத உருவத்தை செய்து கொண்டாங்க. அதன் பிறகு ஒன்றுமே இல்லாத சுத்த வெளியாக இருந்து கொண்டிருக்கிறதுக்கு எப்படி இந்த பிரபஞ்சமாக தோன்றி வந்தது என்ற கேள்வியும் ஆராய்ச்சியும் வந்தபோது பிரபஞ்சமே ஆகணும்னு சொன்னால் முதல்ல அது விண்ணாகித்தான் பிரபஞ்சமாகி இருக்கிறது, விண் கூடித்தான் பொருட்களாகி உள்ளது என்ற விளக்கம் வந்தபோது விண் என்பது சக்தி, சிவம் அதாவது வெளி என்பது சிவம், பூரணம், உருவமற்றது. அதிலிருந்து நுண்ணிய அளவில் இயக்கமாகி வந்தது சக்தி. சக்தின்னா என்ன? இப்போ அதை ஆளுமை பெட்டுமை என்று தமிழில் 2 கொண்டு வந்தாங்க. ஆளுமை என்றால் ஆண்டு கொண்டிருப்பது,
இப்போ ஆண்டவன் என்ற பெயர்னா ஆண்டு, எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் சூழ்ந்தழுத்தி கொண்டு ஆண்டு கொண்டிருப்பதனால ஆண்டு அவன். வள்ளுவர் குரல்ல கூட பகவன் என்ற ஒரு வார்த்தை வரும். பகு என்றால் பெருசு என்றதான், வேற ஒன்றும் இல்லை. பகுவன் பெரியவன், அதை விட ஒன்றும் பெருசு இல்லைன்றது. இப்போ அதன் பிறகு சக்தி என்ற போது பெட்டு என்றது பெண் என்றதாக மாற்றி வந்துடுது மொழியில. அப்போ சிவம் என்பது ஆணாகவும் சக்தி என்பது பெண்ணாகவும் வைத்துக்கொண்டு வணங்கும் முறை வந்தது. இன்னும் பின்னால வந்தவங்க சிவத்தையே வணங்கியிருந்தான் சைவ சமயம், சக்தியை வணங்குறவன் இப்போ சாக்த சமயம், 2 சமயங்களை வச்சுட்டாங்க. அதை இயற்கையை. மூன்றாவது, இந்த சக்தி என்பது எவ்வடிவிலே எப்படி இயங்குகிறது என்றால் சுழன்று கொண்டே இருக்கிறது. அதிலிருந்து அறையிலிருந்து தான் நாதம் உற்பத்தி ஆகுது, சப்தம், ஒலி. அப்போ சுழற்சிக்கு சக்கரமும் நாதத்துக்கு சங்கும் வச்சு சங்கு சக்கரம் என்றதை அடையாளமும் வச்சு அப்படி ஒரு வழிபாடு செய்த ஆரம்பிச்சாங்க பாருங்க. இங்கதான் வைணவ சமயம். எல்லா இறைநிலையினுடைய தோற்றத்தையே, இயக்கத்தையே, பரிணாமத்தையே எப்படி ஆக்கியிருக்காங்க பாருங்க. எப்பொழுதுமே ஆரம்பத்தில் இருந்து மனிதன் சூரியனையே வழிபட்டு வந்தது வழக்கம் இருக்கிறதுனால அதை சௌர சமயம்னு எடுத்துக்கொண்டாங்க. சைவ சமயம், சாக்த சமயம், வைணவ சமயம், சௌர சமயம், 4 சொல்லிய. அதன் பிறகு இந்த இறைநிலையானது பஞ்சபூதங்கள்ல 5 வகையா இருக்குது. 5 கரம் உடையதாக இருக்கிறது என்று வர்ணிச்சு சொன்ன போது 5 கரத்துக்கு உடைய உருவமே ஒன்றும் இல்லை. யானையை பிடிச்சாங்க. ஐங்கரன்னு இப்ப சொல்றேன் பாருங்க. யானையை உருவமாக வைத்துக்கொண்டு வழிபடுற போது அதாவது காணபத்தியம், அது ஒரு சமயம். கணபதி என்ற ஒரு பேர் வச்சு அதன் பிறகு சித்தர்கள் வந்த பிறகு இவ்வளவும் பிரபஞ்சத்தில், அதாவது இயற்கையில இருந்து வந்ததெல்லாம் சொல்லிட்டீங்க. மனம் என்பது ஒன்று இல்லையே, காணுமே இதுல. அதன் பிறகுதான் மனதை வைத்து ஆராய்ந்து அவன் செய்து மனமேதான் அழுத்தமா, ஒளியா, சுவையா, மனமாகவும் இருக்கிறது. அந்த தன்மாத்திரைகள்ல 5 தன்மாத்திரைகளுக்கு பின்னால அந்த 5ஐயும் உணரக்கூடிய தன்மாத்திரையாக வந்ததுதான் இறைவனுடைய விரிவு. 6 முகம், 6 தலை. 6 தலையை வச்சு ஷண்முகம், ஷட்டுன்னா 6, முகம்னா தலை. அப்போ ஷண்முகம் என்ற பெயர் வச்சு இப்போ கௌமார சமயம்னு ஒன்று. இப்போ 6 சமயங்கள். இப்போ இந்த 6 சமயங்களுக்கு சமயவாதிகளுக்கு கூட அவங்க 6 சமயம்னா என்னன்னு, அதாவது இயற்கையை நோக்கிலேயே போறதில்லை. அந்த தலைதான், அதாவது எப்படி ஷண்முகம் வந்ததுன்னா 6 தலை. 6 தலையோட மட்டும் இல்லை, கை 12. ஏன்னா ஒரு தலை இருந்தால் 2 கை இருந்தால் தான் போதும். அதனால இந்த கணக்குக்கு கொண்டு வந்து கை 12 ஆகினாங்க. இப்போ இதுதான் உண்மையான இயற்கையினுடைய பரிணாமமும். அது மனித மனதில் சேர்ந்த போது அது சிலை வணக்கத்தில் உள்ளவர்கள் மாற்றிக்கொண்ட கருத்தம். இது 2ஐயும் சேர்த்து பார்த்தீங்கன்னா, சமயம் என்றால் இறைவனே தான் நீயாக இருக்கிறாய், அவனுக்கும் உனக்கும் வேறுபாடு உருவத்தில் தான் இருக்குதே தவிர இயற்கையில இல்லை. அவனே தான் நீயாக இருக்கிறாய் என்றான் பாருங்க. சம பிளஸ் இசம் சமயம். அதனால அனைவரும் ஒன்றுதான். சம இசம்,
அனைவரும் நேர்நிறை உணர்வு உடையவர்கள் என்ற கருத்தை உணர்த்ததான் சமயம். அப்ப அந்த சமயம் காலத்தால 6 வகையாக பிரிக்கப்பட்டது. சைவ சமயம், சாக்த சமயம், சௌர சமயம், வைணவ சமயம், கானபத்தியம், கௌமாரம். இவ்வளவுதான். இப்போ அத்தனை மதங்களையும் அத்தனை சமயங்களையும் ஒன்றிணைந்ததுதான் இப்போ பிரம்மஞானம். பிரம்மஞானத்துக்குள்ளாக அவ்வளவு அடங்கி விட்டது. ஒரு சமயத்தையும் நாம் வெறுக்க வேண்டியதில்லை, ஒதுக்க வேண்டியதில்லை. அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க இருக்கட்டும், அவர்கள் இன்னும் நான் உயரணும்னு சொன்னா நீங்க உதவி செய்யுங்க. யாருமே இந்த சமயம் தவறு, இந்த செயல் உங்களுக்கு குறைவு, அது வேண்டாம் என்ற வெறுப்புணர்ச்சி ஏற்படுத்தவே வேண்டாம். வந்துடுவாங்க, நீங்க அவர்களை ஒன்று சேர்த்து கொள்ளுங்க. இல்ல அவர்களே அந்த வினைப்பயன் தீர்ற காலத்துல தானாக தானே வந்தாகணும். ஆகவே அந்த முறையில மனதை விரித்து கொண்டு இந்த உலக மக்கள் அனைவரையும் ஒன்றாக பார்க்கறது ஒரு சாதாரணமா கற்பனையாக இல்லை. இன்றைக்கு காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு நாளைக்கு நீங்க உபயோகிக்கக்கூடிய பொருட்களை எண்ணிக்கையை எழுதி கொள்ளுங்க. இது எங்கிருந்து வந்தது, இது எப்ப செய்தது, இது யாரால செய்யப்பட்டதுன்னு பாருங்க. அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்த மக்கள் அறிவு, அவங்களுடைய செயல்திறம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது பாருங்க. அதுதான் அதன் மூலமாக உற்பத்தியான இன்று உள்ள உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து உற்பத்தி செய்த பொருள் தான் இன்னைக்கு நாம் உபயோகப்படுத்துறோம். ஒரு நாளைக்கு எத்தனை பொருள்னா அதில் நாம் எத்தனை செய்யறோம். அப்போ உலக மக்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து வாழக்கூடியவர்கள் தான். அதுக்கு ஒத்தும் உதவியும் வாழணும். அதுதான் இந்த நம்முடைய அருள்நெறி சமயத்தில் ஒத்துதவி வாழும் உயர்ந்த முறை என்று சொல்றோம். ஒத்து உதவி. ஒத்து என்றால் அவர்களுக்கு முரணானபடி நடந்து கொள்ளாத இருப்பது ஒத்து, அதை ஒத்துக்கொள்வது. உதவி, அவர்களுக்கு ஏதேனும் குறைபாடு இருக்குமே ஆனால் நம்ம பூர்ணத்தினால சப்ரஸால அதை சரிப்படுத்துவது என்று கூறி, மதம் சமயம் இரண்டும் வேறு வேறு அல்ல. இது மனிதனுக்கு வழிகாட்டியாக இறைநிலையை உணர்த்துவதாக வாழ்வாங்கு வாழ மனிதனுக்கு வழியை வகுத்து கொடுப்பதாக அமைந்ததுதான் சமயம் மதம் என்று கூறி, எல்லாவற்றுக்கும் முழுமையாக மனிதன் அந்த முழுமை பேறு பெற்று இறைநிலை அடைகிற போது எல்லா சமயங்களும் மதங்களும் அவனிட தான் வந்து சேருது. அந்த முறையில் என்னிடம் சேர்ந்து கொண்டே இருப்பதுதான் எல்லா மதங்களும். நான் எல்லா மதத்தையும் சேர்ந்தவன் தான். ஏன் எல்லா மனிதனும் என்னுடைய சகோதரர்கள் தான். இந்த போது நேற்று முந்தா நாள் சொன்னேன், ஒரே உலகம் தான், ஒரே தண்ணி தான், ஒரே காற்று தான், ஒரே சூரியன் தான். ஏதாயிலும் பிரிக்க முடியுமா? 2 காற்று, அதாவது அமெரிக்கா காற்று வேற, இந்தியா காற்று வேற இருக்குமா? இல்லை. இந்தியா சூரியன் வேற, அமெரிக்கா சூரியன் வேற இருக்குமா? இல்லை. இந்தியா தண்ணி வேற, அமெரிக்கா தண்ணி வேறையா? அப்படி சொல்லலாம். ஆனா கடல் ஒண்ணே ஒண்ணுதான். எந்த தண்ணி எடுத்தாலும் கடல்ல இருந்து ஆவியாக போய் வான்ல இருந்து ஒரு வேடிக்கை சொல்லுவாங்க, வானில் உலவும் இந்த மேகமே எப்படி தண்ணீராக வருதுன்னுட்டு. ஒரு மோர் விற்கிற ஒரு பெண்மணி மோர் கொடுக்குறாங்க. யாருக்கு? கம்பருக்கு. காலமேகம் இருக்கா, காலமேகம் என்ற புலவருக்கு அந்த அம்மா மோர் விற்கிறார். அந்த மோரை வாங்கி பார்த்தாரு, அது அவருக்கு வயிறு எரியுது. அவ்வளோ
நீளமாக இருக்குது மோர். ஆஹா, அவரை அந்த பாரு மனம் புண்படாத எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்க. மகானா இருப்பதனால காரென்று பெயர் பெற்றாய் ககனத்துறும்போது, மேல வானில் இருக்கிற போது மேகான்னு உனக்கு பேர் இருந்தது. நீர் என்று பெயர் பெற்றாய் நீர்நிலத்தில் வந்த பின்னே, கீழே விழுந்த பிறகு உனக்கு நீர் என்ற பெயர் வந்தது. வாரென்ற நெய்குழலால் அந்த மங்கையர் கை வந்ததன் பின் மோர் என்ற பெயர் பெற்றாய். முப்பேரும் பெற்றாயே, 3 பேரும் உனக்கு வந்திருக்குதே கொடுத்தது காலம்னா அதுக்கு இவ்வளவு பாடுறாரு. அந்த மாதிரி அப்படி ஒவ்வொரு பொருளையும் ஒரு ஒருமை நோக்கு. தனித்த பார்த்தா ஒரு மாதிரியா இருக்கும், அது எப்படி வந்தது என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஒருமை நோக்கு உண்டாகும் என்று கூறி, நாம் எல்லோரும் மனித குலம் என்று சொன்னால் ஒருவர் இன்னைக்கு நீங்க ஒன்றை உணர்ந்தீங்க, அந்த உணர்ந்தது உங்க கருமையத்தில் அமைகிற போதே காந்த களத்தில் முழுமையாக பரவிதான் போச்சு. யாருக்கு அந்த ஃப்ரீக்குவன்சியும் தேவை இருக்குதோ அவங்களுக்கும் போய் சேரும் இதே அறிவு. ஆனால் நீங்க என்றதெல்லாம் நல்லதா எண்ணுங்க. ஏன்னா அங்க போய் சேர்ந்து அவங்களுடைய எண்ணங்களோடவும் தன்மையோட திரும்பிங்களான்னு தான் வரும். அதனால நாம் நல்லதே எண்ணுவோம், நல்லதே செய்வோம் என்று கூறி இந்த பயிற்சியை நீங்கள் எல்லோரும் முழுமையான பிரம்மஞானிகள் என்று பூரண மனதோடு நான் வாய்விட்டு கூறி, நீங்கள் அனைவரும் பிரம்மஞானிகள் 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 என்று கூறி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த நிலை வந்த போது ஒரு முழுமை, ஒரு திருப்தி வருது. அந்த திருப்தியில் பாடின பாடலாம் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க. அதில் என்ன, இன்னும் வேறு என்ற வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் என்ற ஒரு வார்த்தை வருது. அந்த மனநிலை உங்கள் அனைவருக்கும் கிட்ட வேண்டும் என்று வாழ்த்தி, மேலும் உங்களுக்கு பாராட்டு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற. இப்பொழுது அவரவர்கள் அனுபவ உரை சொல்வதற்கு சில பேர் கொடுத்துருக்காங்க. அதன்படி பேசுவாங்க. பேசுகிற பிறகு சர்டிஃபிகேட் எல்லாரும் முன்னெல்லாம் சர்டிஃபிகேட்டை கொடுத்துட்றது எல்லாம் வாங்கிக்குவாங்க. அது யாருக்கு கொடுத்தாங்க யாருக்கு கொடுக்கலன்னாலும் சரி. சிலர் ஓரத்தில் உட்காந்துருக்காங்க, என்ன பார்க்கல, நான் அவங்கள பார்க்கல. அது இல்லாத இருக்கணுன்றதுக்கு இப்போது எல்லாருக்கும் நானே நேரடியாக அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கறது என்றது வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். இல்லை, அதுக்கு இடையில இதை முடிச்சு கொள்வோம். ஒவ்வொருவரும் அவங்களுடைய அனுபவத்தை பேசி 5 நிமிஷம் பேசலாம். வந்துடுங்க, இங்கே வாங்க வாங்க, வந்து அங்கே உட்காருங்க. வாழ்க வையகம், வாழ்க வளம். அன்பர்களே, நீங்கள் பிரம்மஞானம் பெற்றது இது பிறந்த நாள். பிரம்மஞானியாக ஆன நாள் பிறந்த நாள். இந்த பிறந்த நாளில் உங்களோடு பிறந்த அவ்வளவு பேருக்கு சேர்த்து ஒரு வாழ்த்து கூறுங்க. பிரம்மஞானிகள் அனைவரும், பிரம்மஞானிகள் அனைவரும், பிரம்மஞானிகள் அனைவரும். இப்போ நமது கவி ஒன்றை பாடி அதோடு முடிப்போம். இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பெண்ணாம், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நொன்பெண்ணாம். நிறைவெளியில் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம்,
நிறைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை மறைக்காதீர்வின் கூட்டம் மாவூதம் ஐந்துமாம் மறைக்காதீர்வின் கூட்டம் மாவூதம் ஐந்துமாம் முறையாய காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதிமுயர்ந்தில் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மதிமுயர்ந்தில் உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம் மா பிரம்ம ஞானமாம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க. ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, பலம் மூன்றும் ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். ஒரு தரம் சொல்லி மனப்பாடமாக மனசில் வச்சுங்க. ஒற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, ஒன்றிணைந்த பெருவெளியே தெய்வமாம். அன்பர்களே, இன்று முதல் கொண்டு உங்கள் பேரோடு இந்த பிரம்மஞானி என்ற பட்டம் சேர்ந்தபோது உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சமும் முன்னேற்றமும் வெற்றியும் தமிழை காணலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர், அதாவது காப்பு ஒன்று சொல்லிக்கணும் இல்லையா? அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரத்திலும் எல்லா இடங்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்துவதாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இந்த பிரம்மஞானம் பெற்றேன் என்ற நினைவு இருக்கிற போது உங்களை சுற்றி ஒரு அலை, அந்த திவ்யமான இறை அலை எப்பொழுதும் இருக்கும். எங்கே போனாலும் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் புகழும் வெற்றியும் கிட்டும் என்று கூறி, இதோடு இறைநிலையை நினைந்து கொண்டு அதை அந்த உணர்வை பெற்ற அத்தனை மகான்கள் உடைய அறிவையும் வணங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க. எல்லாரும் இன்புற்று வாழ்க.